அறிவுடையாராவது அறிவார், அறிவிலார் அஃது அறிகல்லாதவர். இதுக்கு என்ன அர்த்தம்னா, பின்னால் வருவதனை முன்னர் அறியும் ஆற்றல் உடையவரே அறிவுடையவர் ஆவார். அதனை அறியும் ஆற்றல் இல்லாதவர் அறிவில்லாதவரே ஆவார். சரி, திருக்குறள் தான். சரி வாங்க, இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் தெரியுமா? ஓகே, நாம் என்ன தப்பு பண்ணிருக்கோம், என்ன சரியாக பண்ணல. 70 days ஸ்டடி பிளான் போட்டோம், அது அந்த அளவுக்கு எஃபெக்டிவாக போச்சான்னு தெரில. ஸோ என்னால் அந்த ஒரு 1 week சரியாக பண்ண முடியல. ஸோ அதுக்காக நான் பிளான் போட்டுட்டேன். என்றைக்குமே சொல்லுவாங்க, ஒரு லாங் டேர்ம் கோல் இருக்குன்னா அப்புறம் ஷார்ட் டேர்ம் கோல் இருக்குன்னு சொல்லுவாங்க. நம்ம டெஸ்ட்டு சீரீஸ்க்கு நம்ம பேசிட்டோம். ஸோ நம்ம டெஸ்ட்டு சீரீஸ்லாம் ரெடி பண்ண போகிறோம், நம்ம பண்ண போகிறோம், எல்லாம் ஓகே தான். பட் முதல் டெஸ்ட்டு நம்ம கண்டக்ட் பண்ண போகிறது ஏப்ரல் 7ஆம் தேதி தான். சரிங்களா? ஸோ அதுக்கு நம்ம என்னென்ன ப்ரிப்பேர் பண்ண போகிறோம், ஐ மீன் ஒரு சில எக்ஸ்ட்ரா டாபிக்ஸ்லாம் இருக்குது, எல்லாமே நான் PDF வச்சுருக்கேன். அதை பற்றி ஒரு கிளியர் கட் ஐடியா கொடுத்துட்றேன். தயவு செஞ்சு என் கூட ஃபாலோ பண்ணுங்கள். நானும் ட்ரை பண்ணுறேன். இது நம்ம சக்திக்கு மீறின விஷயங்கள் நம்ம நினைக்கலாம். பட் நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ தான் படிக்க போகிறோம். இது ஒன்றும் Group 1 கிடையாது, Group 2 தான். Group 2, Group A, Group 4 இது மூணுத்துக்கு சேர்த்தாப்பில் தான் படிக்க போகிறோம். ஸோ இதுக்கே Group 4 படிக்கிறவங்க இதில் படிக்கிறது கொஞ்சம் கம்மியாக படித்தாலே போதும். ஸோ நம்ம இருந்தாலும் சேம் எஃபோர்ட்டே போடும். சரிங்களா? ஓகே, இந்த என்னடா எல்லோரும் ஸ்டடி பிளான் பார்த்துருக்குறேன், 30 days 60 days 20 daysலாம் பார்த்துருக்கீங்க, இதனடா 3 ஸ்டடி பிளான்ஸ்ன்னு கேட்குறீங்களா? அதாங்க, நம்ம மூளை என்றைக்குமே வந்து பார்த்திங்கனாக்கா ஒரு லாங் டேர்ம் ப்ராசஸ். சரி ஓகே, இந்த சீட் டேன்னு சொல்லுவாங்களா, அதுமாரி ஏமாற்றிக்கிட்டே இருக்கும். பட் ஷார்ட் டேர்ம் கோல் வச்சுக்கலாம், இது முடிச்சா தூக்கி போட்டலாமா, இது முடிச்சா அடுத்த வேலை பார்க்கலாம்ல அப்படின்னு ஒரு தாட் வந்துடும். ஸோ அதான் நம்ம மைண்டை நாமளே ஏமாற்றி நம்ம எப்படி படித்து முடிக்க போகிறோம், எப்படி படித்ததெல்லாம் ஞாபகம் வச்சு போகிறோம், அதுக்கு தான் இந்த பிளான். ஓகேங்களா? மொத்தம் 3 ஸ்டடி பிளான் தான். என்னையிலேருந்து என்ன வரைக்கும்னாக்கா இன்றைக்கி, அதாவது மார்ச் 21லேருந்து ஏப்ரல் 7ஆம் தேதி வரைக்கும் இருக்கிற பிளானை நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ மொத்தம் 3ஆக பிரிச்சிருக்கிறேன். முதல் பிளான் பார்த்தீங்கன்னாக்கா மார்ச் 21லேருந்து 28. ரெண்டாவது பார்த்தீங்கன்னாக்கா மார்ச் 29லேருந்து ஏப்ரல் 3ஆம் தேதி. அடுத்தது ஏப்ரல் 4ஆம் தேதியிலேருந்து 7ஆம் தேதி வரைக்கும். மொத்தமாக பார்த்தீங்கன்னாக்கா முதல் பிளான் வந்து 8 நாள் நடக்கும், ரெண்டாவது பிளான் 6 நாள் நடக்கும், மூணாவது பிளான் 4 நாள் நடக்கும். ஸோ மொத்தமாக உங்களுக்கே தெரியும் 18 நாள். இந்த 18 daysல நம்ம என்னென்ன படிக்க போகிறோம், நம்ம சிலபஸ் ஃபுல்லுத்தையும் முடிக்க போகிறதில்ல, பட் நம்ம சக்திக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக முடிக்க போகிறோம். அது இல்லாமல் ஏப்ரல் 7ஆம் தேதி நம்ம ஃபுல் டெஸ்ட். இப்போ நம்ம இந்த இதில் படிக்கிறோம் தெரியுமா, இதில் குறிப்பிட்ட சப்ஜெக்ட்ஸ் மட்டும் நம்ம அன்றைக்கி வந்து ஒரு டெஸ்ட் எழுத போகிறோம். சரிங்களா? ஓகே, வாங்க டாப்பிக்கில் போகலாமா? என்னென்ன பார்க்க போகிறோம், ஒரு பிளான் ஐடியா எடுத்துக்கோங்க. இது என் கூட ஃபாலோ பண்ணுறவங்க, பிடிச்சிருக்குன்றவங்க தயவு செஞ்சு லைக் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் கொடுக்குற லைக் வச்சு, ஏன்னா டப்புனு ஒரு 100 views வரும், 200, சம்டைம்ஸ் 800 views கூட வரும், 2000 views கூட வருங்க. ஆனால் உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலான்றது எப்போ தெரியுமா தெரியும், நீங்கள் கொடுக்குற லைக்கில் தான். நீங்கள் டிஸ்லைக் கொடுத்தீங்கன்னாக்கா ஓகே இதில் ஏதோ பிரச்சனை இருக்குது அப்படி சொல்லிட்டு யோசிக்கலாம். ஓகே, நீங்கள் லைக் கொடுத்தீங்கன்னாக்கா ஓகே எல்லாருக்கும் பிடிச்சிருக்கு, பார்த்துருக்காங்க, கண்டென்ட் ஃபுல்லாக பார்த்துருக்காங்க, புரிஞ்சிருக்குது, ஓகே டன். இல்லை உங்களுக்கு லைக்கோட விருப்பம் இல்லையா, கீழே வந்து கமெண்ட்டில் கொடுங்க, ஏன் இதை மாற்றலாம், இது எக்ஸ்ட்ரா இருக்குது, இது கம்மி பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஐடியா கொடுங்க. ஏன்னா நானும் உங்களை மாரி ஸ்டடி, ஐ மீன் நானும் உங்க கூட படிக்கிற பையன் தான். ஸோ அதனால் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ நான் சொன்னது தான். ஸோ அந்த இதுதான் சொல்லியிருக்கேன். ஸ்டடி பிளான் 1, 2, 3 சொல்லிட்டு பிரிச்சிருக்கிறோம். ஏப்ரல் 7ஆம் தேதி டெஸ்ட்டு. ஸோ ஏப்ரல் 7ஆம் தேதி நம்ம டெஸ்ட்டில் என்னென்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னாக்கா சோஷியல் ஸ்டடீஸ், அதாவது சோஷியல் சயின்ஸ். சரிங்களா? 6th 7th ஓகேங்களா? அதில் என்னென்ன டாபிக்ஸ்ன்னு நான் சொல்கிறேன் அப்புறமா. அடுத்தது இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னாக்கா ப்ரோஸு போயம்ஸு 6th-லேருந்து 8th வரைக்கும் இருக்கிறது. அடுத்த மேக்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு டாபிக் தான், LCM-ம் HCF-ம். ஓகேங்களா? அடுத்தது ஸ்பெக்ட்ரம் மாடர்ன் இந்தியா புக் இருக்குல்ல, அதான் ராகுல் ஆகியர் நினைக்கிறேன் அவர் எழுதின புக்கு, அதில் இருக்கிற சாப்டர் 3. ஸோ மொத்தமாக இந்த 4 டாப்பிக்கு ப்ளஸ் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்ஸ் இது ரிலேட்டடாக. சரிங்களா? அதை வந்து நம்ம வந்து ஒரு டெஸ்ட் எழுத போகிறோம் ஏப்ரல் 7ஆம் தேதி. இதான் முதல் டெஸ்ட் நம்மளுக்கு. இது இல்லாமல் நான் எக்ஸ்ட்ரா என்னென்ன டாபிக்ஸ் கவர் பண்ணலான்னு பிளான் போட்டிருக்கேன்னா 12th இருக்கிற ப்ரோஸ், 1வது ப்ரோஸு, 3வது ப்ரோஸு, 5வது ப்ரோஸும். அடுத்தது 12th போயட்ரி ஆளுமே எல்லா போயட்ரிஸும். அடுத்த 11th ப்ரோஸ் பார்த்தீங்கன்னாக்கா 1, 2, 3, 5, 6. அப்புறம் 11th போயட்ரி ஆல். இது எல்லாமே ஓல்டு புக் தான் நான் சொல்லியிருக்கேன், நியூ புக் ஆட் பண்ணல, நிறைய பேர் கன்ஃபியூஸ் ஆகிட்டாங்க. ஸோ அதனால் முதல்ல ஓல்டு முடிப்போம். அடுத்தது 11th சப்ளிமெண்ட்ரி பார்த்தீங்கன்னாக்கா 1 to 4. ஸோ இது எல்லாமே வந்துட்டு நம்ம எத்தனை நாளில் கவர் பண்ண போகிறோம்னாக்கா 18 daysல, அதாவது மார்ச் 21லேருந்து ஏப்ரல் 7ஆம் தேதிக்குள்ளே நம்ம கவர் பண்ண போகிறோம். ஆனால் நம்ம டெஸ்ட் எழுத போகிறது இந்த டாபிக்ஸ் மட்டும்தான். சரிங்களா? மற்றதுக்கெலாம் நான் அப்புறமா சொல்கிறேன், என்ன டெஸ்ட் எழுதணும் அதெல்லாம் அந்த டைம் வரப்போ நம்ம எழுதிக்கலாம். சரிங்களா? ஸோ இதுதான் இந்த டாபிக்ஸ் நம்ம ஸ்ப்ளிட்டப் பண்ணது. ஸோ மார்ச் 23க்குள்ளே இந்த டாபிக்ஸ் முடிக்கணும், மார்ச் 25க்குள்ளே இந்த டாபிக்ஸ் முடிக்கணும், மார்ச் 20க்குள்ளே இந்த டாபிக்ஸ் முடிக்கணும், மார்ச் 29க்குள்ளே இந்த டாபிக்ஸ் முடிக்கணும். ஸோ அதுமாரி ஏப்ரலில் இந்த டாபிக்ஸ்குள்ளே முடிக்கணும், இது 3rd ஏப்ரலுக்குள்ளே இதை முடிக்கணும்.
இது வந்து எப்படின்னாக்கா என்னுடைய எக்ஸ்ட்ரா ஷெடியூல் ஓகேங்களா. ஐ மீன் 12க்கு 11க்கு இந்த இது முடிக்கிறதுக்கு 12th வந்து கொஞ்சம் அதிக கான்சன்ட்ரேஷன் பண்ணிருக்கேன். ஏன்னா ஜென்ரல் இங்கிலீஷ்க்கு நம்ம புது புக்கு தவிர்த்தும் பார்த்தீங்கன்னாக்கா 10th 11th 12th அதிகமாக கொஷின்ஸ் கேட்கலாம். 9th 10th 11th 12th. ஸோ அதனால் அதை விட்டுறக்கூடாதுன்றதுக்காக அதுக்கு நான் அங்கே அதிகமாக கான்சன்ட்ரேஷன் கொடுத்துருக்குறேன். ஸோ ஓகே, முதல் ஸ்டடி பிளான் பார்த்தீங்கன்னாக்கா இந்த மார்ச் 21லேருந்து 28க்குள்ளே ஸ்ப்ளிட் அப் பாருங்களேன். மொத்தமாக ஒரு 67 டாபிக் இருக்குதுங்க. சரிங்களா, என்ன 67 டாபிக் பார்க்குறீங்களா? நான் சொன்னேன்ல இந்த டெஸ்ட் எழுதுறதுக்கு நம்ம வந்துட்டு தேவைப்படுற டாபிக்ஸுன்ட்டு, அதுதான். அது என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா இப்போ இந்த 67 டாபிக்ஸ் என்னென்ன தெரியுமா? சோஷியல் ஸ்டடீஸில் 6th 7th சொன்ன தெரியுமா? அதில் பார்த்தீங்கன்னாக்கா 6th ஸ்டாண்டர்ட் ஃபஸ்ட்டு டைமில் பார்த்தீங்கன்னா சாப்டர் 4 5 6 7ம், 6th ஸ்டாண்டர்ட் டேர்ம் 2ல் பார்த்தீங்கன்னாக்கா 3 4 5 சாப்டரும், டேர்ம் 3ல் பார்த்தீங்கன்னாக்கா 3 4 5 6ம். அதுமாதிரி 7th ஸ்டாண்டர்டில் பார்த்தீங்கன்னாக்கா டேர்ம் 1ல் ஜாகிரஃபியில் 1 2ம், சிவிக்ஸில் 1 2ம், 7th டேர்ம் 2ல் பார்த்தீங்கன்னா ஜாகிரஃபி 1 சிவிக்ஸ் 1, 7th டேர்ம் 3 பார்த்தீங்கன்னா ஜாகிரஃபி 1 2 சிவிக்ஸ் 1 2 எக்கனாமிக்ஸ் 1 2. மொத்தமாக பார்த்தீங்கன்னாக்கா 23 யூனிட்ஸ் வருது. அதாவது சோஷியல் ஸ்டடீஸ் மட்டும் 6th 7th. மேக்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா ஒரே டாபிக் தான், எல்சிஎம் ஹெச்சிஎஃப். சரிங்களா. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா ஜென்ரல் இங்கிலீஷில் 6thலேருந்து 8th வரையும் இருக்கிற ப்ரோஸ் போயம் நான் சொல்லியிருந்தேன்ல, அது மொத்தமாக நீங்கள் கவர் பண்ணி பார்த்தீங்கன்னா மொத்தம் 42 யூனிட் வரும். அதாவது 6th ஓல்டு புக் மட்டும் தான், நியூ புக் நான் கவர் பண்ணல. மொத்தமாக ஒரு இதுலையும் 7 போயம் 7 ப்ரோஸ் இருக்கும். சரிங்களா. ஸோ மொத்தமாக கவுண்ட் பண்ணிங்கனாக்கா 42 யூனிட்ஸ் வரும். அதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா மாடர்ன் இந்தியாவில் சாப்டர் 3 பார்த்தீங்கன்னாக்கா ஒரே ஒரு சாப்டர் தான். ஸோ மொத்தமாக 67 யூனிட்னு கணக்கு வச்சுக்கிட்டேன். இந்த 67 எப்படி ஸ்ப்ளிட் அப் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா மார்ச் 21 பார்த்தீங்கன்னா மொத்தம் ஒரு 7 யூனிட். அதாவது இன்றைக்கி உள்ள நம்ம ஒரு 7 யூனிட்டு நீங்கள் எதை வேணால் எடுத்துக்கலாம். இந்த டாபிக்ஸ் நான் இப்போ சொன்ன சாப்டரில் எது உங்களுக்கு ஈஸியாக இருக்குதோ வேகமாக இந்த 7 நீங்கள் முடிச்சுக்கலாம். அடுத்தது 22ஆம் தேதி 10 யூனிட் முடிக்கணும், 23ல் ஒரு 10 யூனிட் முடிக்கணும், 24 10 யூனிட், 25 10 யூனிட், 26 10 யூனிட், 27 10 யூனிட் முடிக்கணும். ப்ளஸ் 28ஆம் தேதி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் இது ரிலேட்டடாக இருக்கிறது பார்க்கணும். அது மட்டும் இல்லாமல் அது கூட எல்சிஎம் ஹெச்எஃப் சம் பார்க்க போகிறோம் 28ஆம் தேதி. சரிங்களா. இப்போ மார்ச் 21லேருந்து 22 வரைக்கும் நம்ம என்ன படிக்க போகிறோம்னாக்கா 12th ப்ரோஸ் இருக்குல்ல, ஐ மீன் இந்த 10 யூனிட் 7 யூனிட் இல்லாமல் எக்ஸ்ட்ரா ஃபஸ்ட் யூனிட் 3rd யூனிட் 5th யூனிட் முடிக்க போகிறோம். அடுத்தது சாட்டர்டே சண்டே ரெண்டுத்தையும் சேர்த்து என்ன பண்ண போகிறோம்னா 12th போயிட்டு ஆல் 6 இது ரெண்டுத்தையும் முடிக்க போகிறோம். அடுத்தது மண்டே அதான் 25 26 பார்த்தீங்கன்னாக்கா 11th ப்ரோஸு 5 7 6 சரிங்களா, அதை முடிக்க போகிறோம். சரி 5 6ங்க, அது கம்மாவை தான் அப்படி போட்டேன், சரி கோச்சிக்காதீங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா எனக்கு கன்ஃபியூஸ் ஆச்சு. அப்புறம் வெனஸ்டே டெஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 27ஆம் தேதி 28ஆம் தேதி பார்த்தீங்கன்னாக்கா 11th ப்ரோஸு 5 6 முடிக்க போகிறோம். ஓகே, ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டா கோச்சிக்காதீங்க. இந்த இடம் இருக்குல்ல, இந்த 11th ப்ரோஸ் தான். பட் இங்கே என்னென்னா 1 யூனிட்டு 2வது யூனிட்டு 3வது யூனிட்டு. ஸோ இங்கே வந்து 11th ப்ரோஸில் 5th 6th சரிங்களா. ஸோ இதை நம்ம இந்த இதில் கவர் பண்ண போகிறோம். ஸோ அடுத்து இது வந்து முதல் ஷெடியூல் பிளானாக முதல் ஸ்டடி பிளான் முடிச்சாச்சு. இந்த டேட்டுக்குள்ளே மொத்தம் 8 நாள் கணக்குது. இதுக்குள்ளே நம்ம வந்து ஃபுல் எஃபோர்ட் போட்டு படிக்க போகிறோம். ஹார்ட் ஒர்க் பண்ணால் கண்டிப்பாக கிடைக்கும், ட்ரை பண்ணுவோம். முடியலன்றது அடுத்தது நம்ம முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணோம். அடுத்து மார்ச் 29லேருந்து ஏப்ரல் 3ஆம் தேதி வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா மார்ச் 29 பார்த்தீங்கன்னாக்கா 6th டேர்ம் சரிங்களா. அதாவது சயின்ஸ் இருக்குல்ல, சயின்ஸ் இதுக்கு முன்னாடி சோஷியல் ஸ்டடீஸ் பார்த்தோம், இப்போ வந்து ஜென்ரல் சயின்ஸ் பார்க்க போகிறோம். அதாவது 6th டேர்மில் டேர்ம் 1 ஓகேவா, அடுத்தது டேர்ம் 2 ஓகேங்களா. அடுத்தது பாருங்களேன் 30ஆம் தேதி பார்த்தீங்கன்னாக்கா 6th டேர்ம் 3 சயின்ஸ் டாபிக் முடிக்க போகிறோம். ப்ளஸ் 7th ஸ்டாண்டர்டில் இருக்கிற சயின்ஸ் டாபிக்ஸில் டேர்ம் 1 முடிக்கிறோம். அடுத்து 31ஆம் தேதி பார்த்தீங்கன்னாக்கா 7th ஸ்டாண்டர்டில் இருக்கிற டேர்ம் 2வும் டேர்ம் 3யும் முடிக்க போகிறோம். அது இல்லாமல் ப்ளஸ் பார்த்தீங்கன்னாக்கா மார்ச் 29லேருந்து 31ஆம் தேதி வரைக்கும் 11th ஸ்டாண்டர்டில் இருக்கிற சப்ளிமெண்ட்ரி 1 2 4 இந்த 3 யூனிட்டையும் நான் முடிக்கிறேன் எக்ஸ்ட்ரா இது கூட சரிங்களா. அடுத்தது ஏப்ரல் 1ஆம் தேதி பார்த்தீங்கன்னா ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன் கவர் பண்ண போகிறோம். அன்றைக்கி ஒரு நாள் அது நான் வீடியோ போட்டிருக்கேன்னு நினைக்கிறேன், அதுவே போதுமானது எனக்கு தெரிஞ்சு. இதெல்லாம் எக்ஸ்ட்ரா சம்ஸும் பார்த்துக்கலாம், ஷார்ட்கட் மட்டும் பார்த்துக்கலாம். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா ஏப்ரல் 1 2 பார்த்தீங்கன்னாக்கா 11th போயட்ரி அந்த ஆல் 6 ஓகே அந்த 6 போயட்ஸுமே போயம்ஸும் முடிக்க போகிறோம் சரிங்களா. போயம்னா வெறும் போயம் மட்டும் இல்லை, உள்ளே இருக்கிற எல்லா கொஷின்ஸும் கவர் பண்ணுறது தான் சரிங்களா 11th. அடுத்து ஏப்ரல் 3ஆம் தேதி பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் மற்றெல்லாம் கொஞ்சம் லைட்டாக படிச்சுக்க வேண்டியது. ஐ மீன் அந்த வீக்கில் படித்தது அந்த ஒரு 4 நாளில் இருக்குல்ல, ஸோ அந்த ஒரு ஏதாச்சும் உங்களுக்கு விட்டு போன டாபிக் அதை எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம், அப்படி பண்ணிக்கலாம் நீங்கள். இல்லைனாக்கா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் நீங்கள் படிக்கலாம் ஓகேங்களா, அது ரிலேட்டடாக இருக்கிறது. அடுத்தது பாருங்களேன், இது 3வது ஸ்டடி பிளான். இந்த ஸ்டடி பிளான் பார்த்தீங்கன்னாக்கா ஏப்ரல் 4ஆம் தேதி 7ஆம் தேதி நடக்கும், மொத்தம் 4 நாள்.
ஏப்ரல் 4ஆம் தேதி பார்த்தீங்கன்னாக்கா 9th ஸ்டாண்டர்ட் ப்ரோஸும் 9th ஸ்டாண்டர்ட் போயமும், அதாவது 4ஆம் தேதி 5ஆம் தேதி நம்ம படிக்க போகிறோம். 9th ஸ்டாண்டர்டில் இருக்கிற டேர்ம் 1 ஃபுல்லாக படிக்கிறோம், ப்ளஸ் டேர்ம் 2ல் ஒரு பாதி. சரிங்களா? அடுத்தது ஏப்ரல் 5ஆம் தேதியில் 9th ஸ்டாண்டர்ட் ப்ரோஸ் அண்ட் போயமில் டேர்ம் 2ல் ஒரு பாதி பாக்கி விட்டுருக்கோம்ல, அதில் ஃபஸ்ட்டு ஏப்ரல் 4ஆம் தேதி அதுவும், ப்ளஸ் 9th ஸ்டாண்டர்ட் டேர்ம் 3ல் இருக்கிற ப்ரோஸும் போயமும் இது முடிக்கிறோம். அடுத்தது ஏப்ரல் 6ஆம் தேதி தான், இப்போ தான் தெளிங்கான இடம் ஃபுல் ரிவிஷனுங்க. சரிங்களா? முதல் டெஸ்ட்டு நம்ம 7ஆம் தேதி எழுத போகிறதால இந்த 6ஆம் தேதி ஃபுல்லாக ரிவிஷன் பண்ண போகிறோம். என்னன்னாக்கா 6th 7th சோஷியல் ஸ்டடீஸும் ப்ளஸ் எல்சிஎம் ஹெச்சிஎஃப்பும் ப்ளஸ் 6th-லேருந்து 8th வரையும் இருக்கிற ப்ரோஸ் போயமும், அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னாக்கா மாடர்ன் இந்தியாவில் சாப்டர் 3. சரிங்களா? இது எல்லாமே நம்ம கவர் பண்ண போகிறோம். அடுத்தது இந்த ஒரு நாள் கேப் இருக்குன்னு சொன்னல, வெனஸ்டே 3ஆம் தேதி, அதில் வந்து நீங்கள் அந்த மாடர்ன் இந்தியா சாப்டர் 3 கூட யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ இதுதான் வந்து என்னுடைய பிளானு. ஏப்ரல் 7ஆம் தேதி நாம் டெஸ்ட் 1 எழுத போகிறோம். இதுக்கான கொஷின் நானே ரெடி பண்ணி உங்களுக்கு குரூப்பில் கொடுத்துருவேன். ஸோ நீங்கள் இதெல்லாம் படிச்சுட்டாலே சும்மா அப்படியே ஒரு கொஷின் மாதிரி கேட்டால் கூட ஓகே தான், எது ஒன்றாலும் சரி தான். சரிங்களா? ஆனால் டெஸ்ட்டு நம்ம ரெடி பண்ணிக்கலாம், கவலைப்படாதீங்க. ஸோ இதுதான் என்னோடய ஸ்டடி பிளான். உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா பிடிக்கலாம் சொல்லுங்கள், கண்டிப்பாக இருக்கும், நம்ம ட்ரை பண்ணுவோம். ஸோ ஏதோ என்னால் முடிஞ்சது நான் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு பிடிச்சதுன்னா பிடிக்கலாம் சொல்லுங்கள். ஸோ உங்கள்கிட்ட ஒன்று சொல்கிறேன் கடைசியாக, உன் மனசாட்சியை உலகத்தை பார்க்கிற பெரியதும் உண்மையுதுமான நீதிபதி. ஸோ யுவர் ஹார்ட் இஸ் த ஃபஸ்ட்டு ஜஸ்டிஸ். ஸோ உங்கள் மனசாட்சிக்கு விரோதமாக நடக்காதீங்க. இந்த சீட் டே அதெல்லாம் வேணாம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு நம்ம நேர்மையாக படிப்போம். படித்து முடிச்சிட்டாக்க லக் ஆட்டோமேட்டிக்காக நம்மள்ட்ட வந்து உட்காந்துருவாங்க. ஸோ மற்றவங்களுக்கு குறை சொல்கிறத விட்டு நம்ம பாஸ் ஆகிடுவோமே, நம்ம போவோமே, நம்ம ரூட்டில் போயிட்டுருப்போமே. நிறைய பேர் இதோட பெஸ்ட்டாக படிப்பாங்க, பெரிய பெரிய சென்ட்ரலில் டெஸ்ட் சீரிஸ் வாங்கி படிச்சுட்டு இருப்பாங்க. அதெல்லாம் கண்டுக்காதீங்க. நம்மளோட பிளான் இது. இந்த பிளான் உங்களால் ஃபாலோ பண்ண முடியுமான்னு பாருங்கள். முடிஞ்ச அளவுக்கு படிங்க. நானும் படிக்கிறேன். எல்லாத்துக்கும் என்னால் வீடியோஸ் போட முடியுமான்னு தெரில, ஏன்னா நானும் நிறைய படிக்க வேண்டியது இருக்கும். ஸோ படிச்சுட்டு முடிஞ்ச அளவுக்கு எல்லாமே நான் கண்டென்ட் கொடுக்க பார்க்குறேன். ஓகேவா? பை ஃப்ரெண்ட்ஸ், டேக் கேர், ஆல் தி பெஸ்ட்.